எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே. ஹalleluya. இந்த வேளையிலே கூட ஒரு சில வசனங்களை நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஊழியத்துக்குள்ளே நாங்கள் கலந்து கொள்ளப் போகிறோம். ஹalleluya. ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்காக ஊழியம் செய்வதால் ஹalleluya. ஜெபிப்பது, ஊழியம் செய்தது, வார்த்தைகளை கொடுப்பது, ஹalleluya, மற்றவர்களை ஆறுதல் படுத்துவது, தேவ தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து நிற்பது, ஹalleluya, ஐக்கியப்படுவது, ஹalleluya, ஒருவருக்கொருவர் விசாரிப்பது, இப்படி எத்தனையோ ஊழியங்கள் இருக்கிறது. ஹalleluya. அன்பே, அவனவன் செய்யத்தக்கதாக தேவன் உங்களுக்கு பலனளிக்கிற தேவனாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே 3வது வசனம். சௌரி குமாரி வாசியுங்கோ. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது வசனம். ஓகே, எடுத்துட்டேன் வாசம்மா. 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அடுத்த வசனம் அம்மா. 3வது கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இல்லையம்மா. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 கொரிந்தியர் 3வது வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறோம். அநேக பாருங்கள், வாலிப பிள்ளைகள் மத்தியிலே இருக்கின்ற காரியம், அதுவும் ஹை ஸ்கூல்ல படிக்கிற, அதற்காக தயவு செய்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஹை ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே துவண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. நாங்களும் வளர்ந்து வருகின்ற காலங்களிலே படிப்பின் காரியங்கள், நம்முடைய தேசத்துல நடந்த எத்தனையோ விதமான வேதனைகள், அது மட்டுமல்ல யூனிவர்சிட்டி பிரச்சனைகள், அத வாலிப பிள்ளைகளை தாக்குகிறது. ஒருவேளை வயது வந்தவர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலம் என்ன செய்கிறார்கள்? தங்களை என்ன செய்கிறார்கள்? சமாளித்துக் கொள்கிறார்கள். ஆனா வாலிப பிள்ளைகள் இளம் பயிர்கள். பாருங்கள், இந்த காலங்களிலே, இந்த சமர் காலங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இளம் தளிரா இருக்கிறதை என்ன செய்யலாம்? டக்குன்னு முறிச்சு போடலாம். என்ன, இளம் தளிர்கள் முறிக்கிறதுக்கு ஈஸி. ஆனா முத்தலான பெரிய மரங்களை முறிப்பது கஷ்டம். ஹல்லேலூயா. அப்போ வயது வந்தவர்கள் மரங்களை போலதான் நாங்கள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா பாடுகள், எல்லா காற்றுகள், எல்லா புயல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சமாளித்து வந்திருக்கிறோம். ஆனபடினால் நாங்கள் கர்த்தருக்குள்ளே உறுதியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தருக்குத்தான் ஸ்தோத்திரம். அவர் தான் உறுதியா வைத்திருக்கிறவர். ஆனபடினால் இந்த பிள்ளைகள் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், அது டக்குன்னு துவண்டு விடுவார்கள். இன்றைக்கு அநேக இந்த தேசத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த டிப்ரெஷன் பிரச்சனை. அநேக ஜனங்களுடைய, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கின்ற காரியம், டக்குன்னு துவண்டு போடுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வசனங்களை நாங்கள் அறிக்கையிட வேண்டும். என்ன வசனம்? ஹல்லேலூயா. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு பாருங்கள், அங்கே இந்த என்ன, இந்த பிசியாலஜி டாக்டர், சைக்காலஜி டாக்டர், இவர்களிடம் போய் அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? ஹல்லேலூயா. அங்கே பணத்தை செலவிடுகிறார்கள். இந்த சைக்காலஜிஸ்ட் அதுகளுக்கெல்லாம் நிறைய காசுகள் கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு அதிகமாக தூக்க மாத்திரையை கொடுக்கிறார்கள். இல்லையா, அப்படியும் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுகிறார்கள். அப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. அது நாளடைவிலே அது அந்த நரம்பு தளர்ச்சியை உருவாக்குறது. ஹல்லேலூயா. இன்னும் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது மோசமாக்குறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாலிப பிள்ளைகள் பராக்கிரமன் கையில் இருக்கிற அம்புகள் என்று. ஹல்லேலூயா. அந்த அம்புகளை அங்க தன்னுடைய அம்பரா துணியில சேர்த்து வைக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? அவன் பாய்க்கியவன். அவன் ஒலிவ மர கன்றுகளை ஒலிவ இல்லை அந்த இடத்திலே அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால், அவன் தைரியமா நிற்பானா. ஹல்லேலூயா. ஒலிமுக வாசல்ல அவன் தைரியமா நிற்பான். அப்படி அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் தைரியம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், அவர்களுக்கு எதிர்காலத்து குறித்த பயம் இருக்கிறது. என்ன நடக்கும்? படிப்பிலே என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. வேலையில என்ன நடக்கும்? தங்களுடைய கரியர்ல என்ன நடக்கும்?
ஹalleluya. எத்தனையோ விதமான காரியங்கள் அந்த வாலிப பிள்ளைகளை தாக்கும். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, ஹalleluya. இப்படி என்றெல்லாம் இந்த வாலிப பிள்ளைகள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், ஹalleluya, அங்கே தியங்குவார்கள். தியக்கம் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த உங்களுக்கே தெரியும், ஒரு ஒரு பூச்சி அடிபட்டு விழுகிறதுன்னு வச்சுக்கொள்ளுங்கள். ஹalleluya. ஒரு பூச்சி அடிபட்டு விழுந்துன்னு சொல்லி சொன்னா நம்முடைய ஊர்ல யோசிச்சு பாருங்கள். அப்படியே அது என்ன செய்யும், மேலும் எழும்ப இயலாதபடி அப்படியே தியங்கி கொண்டு நிற்கும். அது சொல்றது தியக்கம் என்று. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பெரியவர்களும் இருக்கிறார்கள். பெரியவர்கள் ஏதோ எப்படியோ ஒரு காலங்கள் கடந்து விட்டதுன்னு சொல்லி யோசிப்பார்கள். அந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீடிய எதிர்காலம் இருக்கிறது, நீடிய காலம் இருக்கிறது, அதை கடந்து செல்ல வேண்டும். ஹalleluya. ஆனால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும். ஹalleluya. அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும். வேணுமானால் நீங்கள் அந்த வாலிப பிள்ளைகளை அழைத்து கொண்டு அந்த எந்த பிள்ளை அங்கே வேதனையில கண்ணீர்ல இருக்கிறதோ அதுக்கு பக்கத்துல, இப்ப இந்த சம்மர் டைம்ல வந்து பாருங்கள், அங்கே பார்க்க இருக்கிறது, அதுல போய் நீங்கள் போய் உட்கார்ந்து நீங்கள் பேசலாம், அந்த பிள்ளைகளோடு நீங்க பேசலாம். ஹalleluya. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அமெரிக்கா தேசத்துல ஒரு ஊழியக்காரருடைய மெசேஜை நான் கேட்பேன். அவருக்கு பேர் பியர்சன், ஜார்ஜ் பியர்சன் சொல்லி ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய இந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தான் சில வேளை ஏதாவது ஒரு காரியத்துல பிழை விட்டுட்டு தவறு செய்துட்டு அவரை போய் சொல்லுவாராம் தன்னை மன்னிக்கும்படி. ஆனா பாருங்கள், நம்முடைய நான் உண்மையா சொல்லுகிறேன், நம்முடைய தமிழர் சமுதாயத்திலே பாருங்கள், அந்த பிள்ளைகளிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பது என்பதோ, அல்லது பிள்ளைகளிடத்திலே போய் இந்த ஒரு அதுக்கேற்ற பழமொழின்னு சொல்லி அதை வளர்த்து விட்டார்கள். என்னென்று சொல்லிச்சுன்னா, தோளுக்கு மேலா தோழன் அல்ல, அந்த தோளுக்கு மேல வளர்ந்து விட்டால் அவர்களோடு நாங்கள் கொஞ்சம் விட்ட நிற்க வேணும் என்கிற மாதிரி. அப்படி அல்ல. இன்றைக்கு இந்த தேசத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற வேளையிலே அதுகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே கூட எல்லா மாற்றங்கள் வந்து விட்டது. ஆனபடினால் அவர்களோடு போய் அவர்கள் பேசுவதை முதற் கேளுங்கள். ஹalleluya. நாங்களே பேசிக்கொண்டிருப்போம், எங்களுக்கு பேச்சு அதிகமாக வரும், நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். ஆனா அவர்களிடத்துல போய் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கேளுங்கள். ஹalleluya. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவர். அப்ப நான் சொன்னேன், அங்கே சைக்காலஜிஸ்ட் அந்த டாக்டர்ஸ்டம் போனா, ஹாஸ்பிட்டல் போனா என்ன செய்வார்கள், ஊசியை போட்டு விடுவார்கள், அல்லது மருந்தை கொடுத்து விடுவார்கள். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, என்னுடைய இந்த சின்ன மகள் சின்ன வயதிலே நான் உங்களுக்கே சொல்லியிருக்கிறேன், 4 மாதத்தில எல்லாம் சரியான வருத்தமாக ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணியிருந்தா. ஹalleluya. இங்கத்தி டாக்டர்ஸ், நீங்கள் அந்த ஓட்ல இருக்கும் வரைக்கும் தான் அவர்கள் உங்களை அனுசரிப்பார்கள். அந்த ஓட்டை விட்டு நீங்கள் வேலை முடிஞ்சு வெளியில வந்தா நீங்க யாரோ அவர்கள் யாரோ. ஹalleluya. அவர்கள் அந்த தங்களோட கடமையை சரியா செய்கிறார்கள். ஆனா அதுக்கு பிறகு அவர்கள் யாரோ. ஹalleluya. ஆனபடினால் அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுக்கு தெரிந்த மருந்தைத்தான் கொடுப்பார்கள். ஆறுதல் கொடுப்பது ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். ஹalleluya. ஆனபடினா இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் எழுதி வைத்து செபியுங்கள். ஹalleluya. நேற்றைய நாள்ல சொன்னேன்னா அப்போ சொன்னேன்னு தெரியல. ஒரு சகோதரிக்கு பாருங்க, பிள்ளைகள் இல்லாத வேளையிலே அவர்கள் அந்த கற்பப்பை சுருங்கி இருக்கிறதுன்னு சொன்னார்களாம். அப்பொழுது அவர்களுக்கே பாயம், இந்த கற்பப்பை சுருங்கி இருந்தால் இன்னொன்று பெரிய பிள்ளை என்னண்டு அந்த சுருக்கமான பையில இருக்கும். அது அவர்கள் வேற விதமா சொல்லுகிறார்கள். அதை கேட்க எனக்கே கஷ்டமா இருந்தது. ஆனபடி நாள் பாருங்கள், அதுக்கு பிற்பாடு அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள், தகப்பனிடம் கேட்ட வேளையிலே அவர் தகப்பன் ஊழியக்காரராக இருந்தபடியே சரியான வசனத்தை கொடுத்த வேளையிலே அந்த வசனத்தை அவர் சொன்னாராம் 1000 தடவை எழுது. அவர் சொல்கிறார் 750 தடவை எழுதுகின்ற வேளையிலே தனக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லுகிறார். ஹalleluya. அதே போல இன்னும் ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய மகன் பிறந்திருந்த வேளையிலே அவருக்கு அந்த ஜூரின் அந்த போகின்ற அந்த வாசல், அந்த பிள்ளை பிறந்திருக்கிற டைம்ல அதுல ஒரு பிரச்சனை இருந்தது. மறுபடியும் அவர்கள் டாக்டர் சொல்லிட்டார்கள், அதுக்கு ஒரு இதொண்டு ஸ்டிக் வச்சு அப்படி அந்த ஜூரின் வழியே அதை பெருசாக்க வேணும்னு சொல்லி கொண்டு வந்த வழியில ஹalleluya. அவர் ஆண்டவரிடத்துலதான் ஜெபித்து கொண்டுதான் தேவன் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். ஆனபடினால் ஹalleluya, வியாதிக்கோ பிரச்சனைக்கோ கடன்களுக்கோ கஷ்டங்களுக்கோ அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் ஆறுதலின் தேவன். ஹalleluya. ஆனபடினா இந்த நாட்களிலே விசேஷமாக வாலிப பிள்ளைகளை தான் செவியுங்கள். அவர்தான் நமக்கு ஆறுதல் தேவன். தட்டி கொடுங்கள்.
அவர்களை தட்டி கொடுங்கள். ஒன்று 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 இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. ஹல்லேலூயா. அது வசனம் சொல்லுகிறது. ஒரு வல்லூர் ஒரு பிசாசுக்கு ஒரு வழியும் தெரியாது. ஆண்டவருக்கு எத்தனையோ வழிகள், 1000 வழிகள் உண்டு. ஹல்லேலூயா. அவர் 1000 தலைமுறை மட்டும் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருக்கு 1000 வழி இருக்கு. ஒன்று போனா இன்னொரு வழி. ஹல்லேலூயா. ஒன்று போனால் இன்னொரு வழி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆனபடினால் ஆண்டவருக்கு பல வழிகள் உண்டு. ஹல்லேலூயா. எங்களுடைய புத்திக்கு புலப்படாத வழிகள் உண்டு. எங்களுடைய பாதைக்கு தெரியாத வழிகள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை நமக்கு ஆறுதல் செய்கிறவர், பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்கிறவர், என் திருச்சபை மக்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. தகப்பனாகிய தேவன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலே செபியுங்கள். ஹல்லேலூயா. செபியுங்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்க அன்பு மீனால ஆண்டவரே, நீர் சொந்த குமாரன் எங்களுக்கு கொடுத்த அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்பா, அவர் சிலுவையில் அறையும் போது எல்லாமே எங்களுக்கு பேக்கேஜாக தந்திருக்கா. சுகத்தை தந்திருக்கிறார், செழிப்பை தந்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அது எல்லாவற்றுக்கும் நன்றி. பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கு. ஆண்டவரே, அவர் எங்களை நாவினால புலியான காரியங்களை எங்களை வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று நாங்கள் கட்டளை கொடுத்து கொண்டிருப்பார். ஆண்டவரே, நாங்கள் பிழைய செய்தால் உணர்த்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவர், உணர்வுள்ள ஆவியாக இருக்கிறீங்க ராஜா. ஆறுதலின் ஆவியாக இருக்கிறீங்க ராஜா. பிழை சரி எது என்று உணர்த்தி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீங்க ராஜா. அதற்காக கூடான கூடி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, இதை நடத்துகிற சத்திய வேதத்தையும் ஆண்டவரே, லெஃப்லி ஐயா நடத்துகிற அந்த ரேடியோ ப்ரோக்ராமையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே, சகோதரி ஆண்டவரே பாஸ்டர் நகோமி பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனாக புறப்பட்டு ஆண்டவரே 30, 60, 100 ஆக பலன் கொடுக்கிற அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, நீங்க அற்புதத்தின் தேவனாக இருக்கிறீங்க, வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீங்க, ஆறுதலின் தேவனாக இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உயிருள்ள ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ காண செய்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. சத்திய வேத திருச்சபையில செய்றீங்க, எல்லா இடங்களும் செய்றீங்க அப்பா. எங்களுக்காக நீங்க ரத்தத்தை சிந்தின அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற தேசங்கள்ல எல்லா மக்களிலும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பாவும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன், யுத்தங்களின் ஓய பண்ற தேவன் ஆண்டவரே, சேஃப்டியை கொடுக்கிற தேவன். எங்க பிளேன்ல போனான்னு ஆண்டவரே, பஸ்லயோ என்ன நடந்து போன எந்த நேரத்திலும் எங்க இருக்கும் போதும் ஆண்டவரே, சேஃப்டியாக நீங்க வைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே, உலகத்துல பேடான கூடான செய்திகளை நாங்க கேள்விப்படாம இருக்க உதவி செய்யற தேவன். ஆண்டவரே, ரட்சிக்கிற தேவன். ஆண்டவரே, இயேசப்பா, இயேசு என்ற உலகம் முழுக்க விதைக்கப்பட வேணும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அப்பா. நீங்க எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி நாங்க வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற வசனங்களை நாங்கள் எடுத்து சொல்றவர்களாக நீங்க எங்களை மாட்டுகிறீங்க. அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளும் போற பாதைகளை நீர் கண்ணால காண்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் எத்தனையோ விதமாக இருக்கும் ஆண்டவரே. நாங்கள் அதை விசாரித்து ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்க ப்ரே பண்றவராக எங்களை மாற்றுறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவருடைய தேவைகளை நாங்கள் சந்திக்க கூடியவர்கள் சந்திக்க உதவி செய்ய வேணும் என்று கேட்கிறேன். அல்லேலூயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்க தான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துற தேவன் ஆண்டவரே. மூளையில பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற ஆவியான புது மூளையை கொடுக்கிற தேவனப்பா. ஆண்டவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை இயேசு என்ற வார்த்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே அதை நம்பி விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர், நீ முன் விட்டாருமோ கத்தரை சேவித்தாள் சகோதரங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ரட்சிப்பு முக்கியமா இருக்கிறது. எல்லா வாலிய பிள்ளைகளுக்கும் பிரகாசமான மனக்கங்களை திறந்து விட வேண்டும் என்று இயேசு என்ற நாமத்தினாலே கேட்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் போற இடமெல்லாம் செழிப்பாக பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகள சமாதானம் பெரிதா இருக்கும் என்று எழுதியிருக்கிறீங்க ராஜா.
அப்பா துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நீங்க வைக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே. வாலிய பிள்ளைகள் எவ்வளோ பேர் டிப்ரெஷனுக்குள்ளால போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆறுதலின் தேவனும் ஆண்டவரே உண்மை அறிந்து நீர் அன்பு செய்கிறவர் அவர்களோடு ஆண்டவரை உம்மட்டை கேட்கும் போது அவர்கள் பெற்று கொள்ளலாம் என்பதை அறிவிக்கிறவர்களாக நாங்களை மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. வாலிய பிள்ளைகள் எத்தனையோ காரியங்கள் திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற திருமணம் வர வேணும். நீ கொடுக்கிறீர் ஏற்ற திருமணத்தை நீர் ஆதாமுக்கு எப்படி ஏவாளை ஏற்படுத்தி கொடுத்தீங்களோ அது மாதிரி நீங்க திருமணத்துல நீங்க தலைவனாக இருந்து ஆண்டவரே மனுஷன் பிரிக்காத இடையில அவர் ஆண்டவர் நீங்க அவரோடு இருந்து ஆண்டவரே இந்த கல்யாணத்தை ஆண்டவரே திருமணத்தை நீங்க அநேக ஆண்டுகள் ஒன்றாக வாழ உதவி செய்யற அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. கணவன் மனைவியை நேசிக்கிறவளாக நீங்க மாட்டுக்கிறீங்க. மனைவி கணவனை நேசிக்கிறவளாக நீங்க மாட்டுங்க ராஜா. அவைகளுக்குள்ளே ஒரு பாண்ட் அன்பு பாண்ட் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திற்கு இருக்கிறேன். இருவரும் ஒருவரா இருக்கிறேன் தானே நீங்க சொல்லி இருக்கிறீங்க ராஜா. அந்த வார்த்தையின்படி 2 பேரும் சேர்ந்து எல்லா காரியங்களும் செய்யும் போது பிள்ளைகளும் செழிப்பாக வளருவார்கள் அப்பா. பிள்ளைகளும் தாய் தகப்பன் சொல்லை கேட்பார்கள் ஆண்டவரே. அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. திருமணம் ஆண்டவரே கர்த்தராலே ஏற்படுத்தப்பட்டால் ஆண்டவரே அதுல ஒரு எல்லாமே சந்தோஷம் சமாதானம் எல்லாம் செழிப்பு இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். குழந்தை பாக்கியம் இருக்கும் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணமாய் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துல திருமண குழந்தைகளை இல்லாதவே இருக்கிறவராக அழைக்கிற தேவன் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்றேன். பிரிந்திர இந்த குடும்பங்கள் இந்த வருஷத்துல சேர்ந்து வாழ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா நீங்க ஏசப்பா சிலுவையில அறியப்படும் போது எங்களுக்கு ஆண்டவரே ஐஸ்வர்யம் எங்கட ஐஸ்வர்யத்துக்காக நீங்க சரித்திரா இருக்கக்கூடிய நாங்கள் எப்பொழுதும் ஐஸ்வர்யம் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆவரா கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சோத்திரம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வேற தடை பண்ணாதீர்கள் எழுதியிருக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆலயத்திலும் அநேக ஆலயத்திலும் இந்த சிறு பிள்ளைகள் ஆண்டவர் தாய் தகப்பன் நேரத்துக்கு எழும்பி ஆண்டவரே இந்த சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வர்றவர்கள் தாய் தகப்பனாக நீ மாட்டுகிறீர். வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன் என்று சொன்ன தேவன். நாங்கள் வேதத்தை வாசித்து வேதத்தோடு ஆண்டவர் கர்த்தரோடு நாங்கள் நாளை கழிக்க உதவி செய்கிற தேவன். உம்மோடு உறவாடுறது நாங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. வேஷிப்போடு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். பைபிளை முதலிடம் கொடுக்கிற பள்ளிக்கூடங்களாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பள்ளிக்கூடங்களை மாட்டுகிறீர். பிள்ளைகளை ரட்சிக்கிறீர். டீச்சர்ஸை ரட்சிக்கிறீர். பிரின்சிபல் மேல ரட்சிக்கிறீர் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவர். எல்லா துதிகான மக்கள் உண்டாக்கத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமீன் ஆமீன் ஆமீன். தேங்க்யூ லார்ட். உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறேன். குமாரி ஜெபிக்கிறேன். ஜெபியுங்கோ. ஜெபிக்கிறேன் பாஸ்டர்மா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நல்லவர் வல்லவர் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். இன்றைய நாளில் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி இமானுவேலு கூடாக சங்கமன் ரேடியோ சகோதரர் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்திருக்கிறோம், உம்மை துதித்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த ஸ்தானத்திலே நீர் எங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைய நாள்ல ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரி கூடாக சங்கம சத்தியவேத திருச்சபை பாஸ்டர் நகோமி கூடாக 2 கொரிந்தியர் 1 வசனத்தை மிகவும் அருமையான முறையில் மிகவும் ஆழமான சத்தியங்களை உதாரணங்களோடு எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி கொடுக்கிற தேவன். எங்களுடைய ஊழியக்காரர் செய்கிற ஊழியங்கள், பிசினஸ் காரியங்கள், பிள்ளைகள்
பேர பிள்ளைகளாய் தலைமுறையாய் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எமது பிள்ளைகள் ஒளிமுக வாசல்களில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எமது பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையும் இயேசுவின் ரத்தமும் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எமது கர்த்தராகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் தேவனுமாகிய ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனிடத்திலே இருந்துதான் தேவனிடத்தில் பல வழிகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த வழிகளிலே எங்கள் பிள்ளைகளும் என் கணவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தராலே எங்கள் பிள்ளைகளும் என் கணவரும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சாயலாகவே எங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரே. நீங்கள் எப்படி இந்த உலகத்திலே இருந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர்களோ அதே போல ஆண்டவரே, என் கணவரும் எனது பிள்ளைகளும் சத்தியவேத திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஆண்டவரே உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக இருந்து சாட்சியின் ஜீவியத்தை காத்து கொள்ளவும் வார்த்தைகளை இறுக பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுடைய சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. உலகத்திலே இருக்கிற ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவர்களும் எங்களோடு இருக்கிறவர் நீங்கள் பெரியவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பிள்ளைகள் அஸ்வினா, லக்ஷனா, லம்போ, அக்ஷயா, ஆரா ஆண்டவரே, சத்தியவேத திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஏஞ்சலின், மேர்சி, இமானுவேல் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எங்களோட ஊழியக்காரட்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் ஆண்டவரே, விபுலா, வீரன், வினோ, நிலா, மாயா, லேயாள் ஆண்டவரே, அவர்களையும் ஆண்டவரே ரொஷானியையும் நீர் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே, நேற்றைய நாள்ல ஆண்டவரே நடைபெற்ற அந்த ஆண்டவரே இந்த ஐக்கியத்திலே நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. சந்தானமேரி சிஸ்டர் பிள்ளைகள் ஆண்டவரே, மகன் மகள் எல்லாரையும் ஆண்டவரே, இன்னும் வாலிப பிள்ளைகள் அநேக வாலிப பிள்ளைகள் எங்களுடைய சபைக்கு வருகிறார்கள் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கல்வியிலே உயர்வுகளையும் ஆண்டவரே, வேலையில உயர்வுகளையும் ஆண்டவரே, நல்ல திருமண வாழ்க்கை, ஆலயத்தில முதலிடத்துல நிற்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தையும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஆண்டவரே, தேவ ஞானத்தை நீங்க கொடுக்கிற தேவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோட சபையில ஒவ்வொருவரும் ஆண்டவரே சபை கூடுதலை விட்டு விடாதபடி ஆண்டவரே இந்த ஆலயத்திலே நீர் கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் நீர் மகிழ பண்ணுற தேவன் ஆண்டவர். ஏற்ற காலத்துல நல்ல திருமணங்களை நீங்க நிறைவேற்றி வைக்கிற தேவனாயிருக்கிறீங்க. நல்ல கல்வியில உயர்வுகள், வாழ்க்கை துணை ஆண்டவரே, இழந்த வாழ்க்கை, இழந்த கஷ்டங்கள், இழந்த தொழில்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெகு சீக்கிரத்துல எல்லாருக்கும் கூட்டி சேர்க்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் வாகனத்திலும் கூட இருந்து ஆண்டவரே, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கை இடுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிசாசானவன் தொடுவதற்கு வழி இல்லை ஆண்டவரே. ஒரு பிசாசானவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே இவர்களை நாங்கள் முத்திரை போடுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, எங்கள் சபைக்கு ஆண்டவரே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறது போல சத்தியவேத திருச்சபைக்கு நாங்கள் வெளிச்சமாக, உலகத்துக்கு ஒளியாக, உப்பாக இருந்து அநேகரை இந்த ரட்சிப்புகளை நாங்கள் நடத்த நீங்க உதவி செய்கிற தேவன் ஆண்டவர். எங்களுடைய சபையை ஆசீர்வதிக்கிறீங்க. முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வெல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்குகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஆண்டவரே, அப்பா நீரே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனாகிய தேவனே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த ஆண்டவரே சங்கமம் ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே தேவனே, இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நாளிலே ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டவிழ்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஐயா ஆண்டவரே, உண்மை அறிந்த பிள்ளைகள், உண்மை நேசிக்கின்ற பிள்ளைகள், உண்மையை ஆண்டவராய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் இந்த நாளிலே ஆறுதல் செய்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜா, நீர் ஆறுதலின் தேவன் சொல்லப்படுகிறது ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்த தருவேன்னு சொன்ன தேவனே ராஜா.
ஆண்டவரே தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஐயா மனுஷன் இழந்ததை ஆண்டவரே திரும்ப கொடுப்பதற்காக வந்த தேவன் ஐயா, ஆறுதல் படுத்துவதற்காக வந்த தேவன், இளைப்பாறுதல் அருளுகிற தேவன் ஐயா. ராஜா, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களிலே ஆண்டவர் இளைப்பாறுதல் இல்லாமல் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் இலங்கை தேசத்தை மறவாதேயும் ஐயா. ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனை ஒவ்வொரு காரியங்களிலும் தன்னிறைவு காண ஆண்டவரே இந்த அனுர அரசாங்கத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தேவனை தேசத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வாரும் ஐயா, தேசத்துக்கு நன்மையை கொண்டு வாரும் ஐயா. தரிசு நிலங்கள் எல்லாம் பயிர் நிலங்களாக மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, தேசத்தின் நிலங்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம், பாதிக்கப்பட்ட ஜனங்களிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம், ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம், திருவோணமலை மட்டக்களப்பு பகுதிகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அநாகரிகமான நாகரிகங்கள் ஆண்டவரே தகப்பனே தேசத்திலே வந்து கலந்து விடாதபடி ஆண்டவராகிய தேவனே எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாக்க வேணுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண உறவுகளிலே ஐயா ராஜா உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சிறைச்சாலையின் கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, அமைச்சரவைகளிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் வருவார்களாக, ஏற்படுத்தப்படுவார்களாக. ஆண்டவரே, சகல நியமனங்களும் உம்மால் ஏற்படுத்தப்படுகிறது ஐயா. ஆண்டவரே தேவனே, உண்மை அறிந்த பிள்ளைகள் அந்த இடத்துல நியமனங்களில் ஏற்படுத்தப்பட வேணுமா செபிக்கிறோம். மந்த பெருகிறது போல் மனுஷர்கள் பெருக்கமாக வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு சோத்திரமையா. இந்த நாளில் உம்முடைய கரம் கூட இருப்பதாக. இந்த நாளிலே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. உம்மை நம்பி ஆண்டவரே உம்மை நேசித்து ஆண்டவரே துதித்து ஆராதித்து வார்த்தைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தகப்பனே. நீர் இந்த நாளிலே ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறபடியால் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you, brother. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து வார்த்தைகளுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தி உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடந்த ஒரு மணித்தியாலங்களாக விசேடமாக இலங்கைக்காகவும் கனடா தேசத்துக்காகவும் ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் புதிய வாரத்திலும் கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதங்களோடு வழிநடத்துவாராக. சபையையும் குடும்பத்தையும் பிஸ்னஸ் காரியங்களையும் ஊழியர் பாஸ்டர் லோகன் அவர்களையும் நாங்கள் இந்த வேளையிலே மேனுவேலையும் உங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே போல் இணைந்த சௌரி ரஞ்சினி, சௌரி குமாரி, சௌரி உமா, இணைய முடியாத சௌதரி அசோக், சௌதரி தர்ஸ் அவர்களை நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களை இணைத்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளைய காலை வேளையில் கர்த்தரை சித்தமான சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இணைந்த உங்கள் எல்லோரையும் கர்த்தர் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். சங்கம் டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவொலிப்பை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். ஆமேன். பிரதர், என்ன எங்கட மேனுவலுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. நேற்றைய நாள்லயே அவர்கிட்ட பிறந்த நாள். நேற்றைய நாளே பிறந்த ஓ நாள். ஓ ஓ நேற்றைக்கு. ஆமேன். சூத்திரம். ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே புதிய வருடத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இதுதான காரியங்களை மிரக்கலை நடத்துவாராக, வழி நடத்துவார். ஆமேன். ஆமேன். Thank you brother. God bless you. God bless you. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர்கள்